இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு 10 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம காலையிலே வேகமாக மல்லாட்டப்பயிறு சட்னி அரைக்கணும் அப்படின்னா நம்ம அதை முரத்தில் போட்டு தீத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதை புடச்சிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி மல்லாட்டப்பயிறு எல்லாத்தையுமே வந்து ஒரு கவரில் போட்டுட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாத்தையுமே நல்லா தீத்திட்டிங்கன்னா டக்குன்னு உடனே வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடும், தோல் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு தட்டில் போட்டு லைட்டாக ஊதி விட்டாலே போதும், எல்லாமே தோல் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபுட்டோடைய ஃபைனல் டச்சுக்கு அதோடைய சுவையை கூட்டுறதுக்காக நம்ம கஸ்தூரி மெத்திலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வெந்தயம் வந்து நம்ம தண்ணியில் ஒரு தடவை ஊற வச்சுட்டு அதை மண்ணில் போட்டு நம்ம விதைச்சி விட்டுட்டோம்னா செடி வந்துடும். ஸோ அதை வந்து அழகாக மேலே இருக்கிற செடி எல்லாத்தையுமே இந்த இலைகள் எல்லாருமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயக்கீரை விற்றுட்டாலும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை லைட்டாக கழுவி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இதுவும் நம்ம பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ் எதில் இருந்தாலும் இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 2 கிராம்பை இந்த அரிசி மாவில் போட்டு விட்டாலே போதும், வராமல் இருக்கும். இதுவும் பத்தலைன்னா கொஞ்சோண்டு வந்து உப்பு, சால்ட், கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பை வந்து ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துட்டு அந்த பேப்பரை வந்து இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. ஸோ எந்த ஒரு வண்டுமே வராது. இது கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் மாவு கெட்டு போகாமல் அதில் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை வந்து எங்கே வச்சாலுமே இந்த எறும்புங்க தொல்லை தாங்கவே முடியாது. ஃபுல்லாக வந்து எறும்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில். ஸோ எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதில் ஒரு 3 கிராம்பு போட்டு விட்டுட்டாலே போதும், எறும்பு அந்த பக்கமே வராது. இந்த மாதிரி ஸ்பூனை வந்து நீங்கள் உள்பக்கமாக வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஸ்பூனை வந்து பின்பக்கமாக திருப்பி அதில் குத்தி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சால்ட்டை வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனே தெரியாமல் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் எடுத்து வைப்போம், அப்படி இல்லைன்னா வந்து சில்வர் டப்பாவில் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி எடுத்து வைக்கவே கூடாது. ஸோ எப்பயுமே வந்து சால்ட் வந்து இந்த மாதிரி பீங்காங் டப்பாவில் எடுத்து வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து சீக்கிரமாக அழுகி போகாமல் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. தேங்காய் இந்த மாதிரி சாஞ்சு வைக்காதீங்க. சாய்ச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடும். ஸோ தேங்காய் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் தான் வைக்கணும். அது எப்படி மரத்தில் இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அழுகாமல் இருக்கிற தேங்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய 3 கண் இருக்குல்ல, அந்த கண்ணுக்கிட்ட வந்து ஈரமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் அழுகாது, அழுகி போகல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈரமாக இல்லாத தேங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க, அது நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை மாவில் வந்து கரைக்கும் பொழுது தோசை ஊற்றுறதுக்காக கரைப்போம். ஸோ அப்படி கரைக்கும் பொழுது அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கரைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல, ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது. தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கட்டியாக வராமல் ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோதுமை தோசை சுடும்போது எப்பயுமே வந்து நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் இருக்கணும். தண்ணியாக முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாகவே நீங்கள் கரைச்சிக்கிட்டிங்கன்னா தோசை நல்லா முருகலாக வரும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தோசை சுட்டிங்கன்னா நிறைய தோசை சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக நம்ம கோதுமை தோசைன்னு சொன்னாலே நம்ம வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராகவே தோசை வரும். தோசை வந்து உள்பக்கமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தீர்த்ததுக்கு பதிலாக வெளிப்பக்கமாக சுற்றி ஊற்றுனீங்கன்னா சூப்பராகவே முருகலாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்தமாதிரி பச்சை மிளகாலாம் வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. எப்பயுமே பச்சை மிளகா வாங்கின உடனே அதோடைய காம்பு எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு ஒரு ஏர் டைட்டரான கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பச்சை மிளகா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே வச்சுருக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்பு தாங்க. வெறும் 2 பொருளே வச்சுக்கிட்டே இந்த ஜாமானை சூப்பராக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சமாக வந்து விம் பாரை ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த லிக்விட் வச்சுருந்தாலும் சரி அந்த லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம லிக்விட் ஏன் சேர்க்குறோன்னா வந்து எண்ணெய் கசலாக இருந்துச்சுன்னா அது வந்து போகிறதுக்காக மட்டும்தான் லிக்விடு சேர்க்குறோம். ஸோ எண்ணெய் பிசிறு இல்லாமல் இருந்துச்சுன்னா லிக்விட் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அது கூட புளியும் உப்பு இது 2த்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். உப்பு புளியும் வந்து அதோடைய கரை போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 பொருள் மட்டும் போதும். இதை கூட லைட்டாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் பாதி தான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா அதை வந்து தேய்ச்சிட்டிங்களா சும்மா நீங்கள் கை வச்சு தீர்த்தினாலே போதும், அழகாக எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஜாமானுமே வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுடைய பாத்திரங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த புளியும் உப்பு அதுக்கப்புறம் லிக்விட் இதை மட்டும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஜாமான் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்ட்டு இருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு டிப்ஸ் தான்.
இது போல் ஒரு சின்ன சின்ன வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே மூடியில் வந்து ஒரு 3 ஓட்டை இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். கோதுமை மாவு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் போடுவோம் இல்லையா, சப்பாத்திலாம் போடுறதுக்கு மாவு வந்து தேவையில்லாமல் அதிகமாக வேஸ்ட் பண்ணுவோம் தீர்த்தும் போது. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தேவையானப்போ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் மாவு. இதில் உங்களுக்கு ஒரு டிப் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.